அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 3ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியவரும். இனிவரும் காலங்களில் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதாவது சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரடல் வரை, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயலசீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் மே மாதம் 3ஆம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 5ஆம் தேதி அன்றைய நாட்களும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மே மாதம் 6ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய மே மாதம் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மதியம் 12 மணி வேளையில் உச்சக்கட்ட வெயில் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் அந்த நேரங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் வெளியே செல்லுமாறு தற்போது அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.